அனைவருக்கும் வணக்கம். நடிகர் திலகம் நடித்த தென்னாலிராமன் அப்படிங்கிற படத்தை பற்றி இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க இருக்குங்க. இந்த திரைப்படம் 1956ஆம் ஆண்டு வெளிவந்த ஒரு திரைப்படம். நடிகர் திலகத்துடைய நடிப்புக்கு மிக்க ஒரு தீனி போட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்ற ஒரு படம் இந்த படங்க. இந்த படத்தை இயக்குனது யார் அப்படின்னாங்க, பி.எஸ். ரங்கா அப்படின்னு கூடிய ஒருத்தர். அவர் நிறைய தெலுங்கு படம்லாம் இயக்கியிருக்கார். இந்த படத்துக்கு கதை, அதாவது இந்த படத்துக்கு வசனம் எழுதினது யார் அப்படின்னாங்க, கவிஞர் கண்ணதாசன். அதனால் இந்த படத்தில் வசனங்கள் அப்படியே இலக்கிய நயம் வாய்ந்ததாக இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். அப்படியே அப்படியே தமிழ் விளையாடும் இந்த படத்தை வசனங்கள்ல அப்படி இருக்கும் இந்த படத்தில் வசனம். இசை அப்படின்னு பார்த்தோம்னா, மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்கார். இந்த படத்தில் பாடல்கள் நிறைய பாடல்கள் இருக்குது, எல்லாமே நல்லா இருக்கும். அதாவது கண்டசாலா, டி.எம். சௌந்தரராஜன், பி. லீலா, இப்படி எல்லாருமே பாடியிருக்காங்க. இந்த படத்தில் யாரெல்லாம் நடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நடிகர் திலகம் தென்னாலிராமன் நடிக்கிறாரு. இன்னொரு முக்கியமான கேரக்டர் வந்துங்க என்.டி. ராமாராவ் அவங்க நடிக்கிறாங்க. அவர் தான் அந்த விஜயநகர பேரரசோடைய மன்னர் நடிக்கிறார். அவர் ராயரா நடிக்கிறார் அவர். அப்புறம் நாகையா மிகச்சிறந்த நடிகர், அவர் அப்பாஜி அப்படிங்கிற கேரக்டரில் நாகையா நடிக்கிறாங்க. நம்பியாருக்கு மிகப்பெரிய ஒரு கதாபாத்திரம். அவர் தான் ராஜகுருவாக வருவார். அவருக்கே உண்டான ஒரு கெட்டப்பில் சூப்பராக இருப்பார் நம்பியார். அதே போல் நடிகர் திலகத்துக்கு ஜோடி யார் அப்படின்னா ஜமுனா, அவங்க ஜோடியாக நடிச்சிருக்காங்க. முக்கியமான கேரக்டர் பானுமதி அம்மா நடிக்கிறாங்க இந்த படத்தில். அவங்க இந்த படத்தில் கொஞ்சம் வில்லித்தனமான ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துலிங்க நடிகர் திலகம் பல கெட்டப்பில் வருவாருங்க. அதாவது ஆரம்ப காலத்தில் ஒரு ஏழ்மையான ஒரு கவிஞராக இருப்பார். அப்போ ஒரு மாதிரியான கெட்டப். அடுத்ததுங்க இன்னொரு கெட்டப் ஒன்று சூப்பராக இருக்கும். அதாவது இவர் அரசவையில் விகடகவியாக இருப்பார். அப்போ விகடகவியாக இருக்கும் பொழுது அப்போ ஒரு கெட்டப், அது ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்த இன்னொரு கெட்டப்புங்க, ஒரு மலையாள ஜோசியராக ஒரு கெட்டப் போட்டுக்கிட்டு வருவாருங்க. அடுத்ததுங்க இவர் டெல்லியில் பாதுஷாவை பார்க்கறதுக்காக இவர் வயதான ஒரு முஸ்லீம் மாரி ஒரு கெட்டப் போட்டு வருவார், ஒரு தாத்தா மாதிரி. அது ரொம்ப அருமையாக இருக்கும். ஆரம்பத்துலேங்க நடிகர் திலகம் இந்த படத்தில் ஜமுனா ஒரு பையன், அவங்களுக்கு நடிகர் திலகத்துக்கும் ஜமுனாவுக்கும் அந்த பையனுடைய நடிப்பு ரொம்ப நல்லா இருக்கும் படத்துலேங்க. ரொம்ப சுட்டித்தனமாக நடிப்பாப்புல. ரொம்ப ஏழ்மையில் இருப்பாங்க. இவர் கவிஞர், பாட்டு எழுதுவார் ஓலைச்சுவடியில். ரொம்ப வறுமையில் இருக்கும். இவர் எங்கே போனாலும் அந்த கவிதைகள் அப்படி ஒன்றும் பெருசாக அவருக்கு பணம் கிடைக்காது. அப்போ ஒருத்தங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ விஜயநகர பேரரசு போ, அங்கே அப்பாஜி அப்படின்னு ஒரு அமைச்சர் இருப்பார், அவர் மூலம் நீங்கள் கிருஷ்ணதேவராயரை போய் சந்திச்சிங்கன்னா உங்களுக்கு அங்கே நல்ல மரியாதை கிடைக்கும் அப்படின்றாங்க. போகிற வழியில் இவருக்கு காளி தேவியோட அருளால் இவருக்கு ஒரு மிகப்பெரிய புலமை கிடைக்கிதுங்க. அப்போ இவர் விகடகவியாக மாறிடுறார். இவர் அங்கே அரண்மனைக்கு போகிறாரு. அங்கே போன உடனே ராஜகுரு நம்பியார், அவருக்கே உரிய வில்லத்தனம். நடிகர் திலகத்தை இந்த தென்னாலிராமனை எப்படியாவது மட்டம் தட்டி அந்த அரண்மனையிலிருந்து ஓட்டிடணும்னு பார்க்குறாரு. அதுக்காக இவர் ஒவ்வொன்றும் பண்ணுவார். அந்த ஒவ்வொரு செயல் பண்ணும் பொழுது அதில் அவருக்கு பேர் தான் கிடைக்கும் நடிகர் திலகத்துக்கு. இதில் இந்த தென்னாலிராமன் அந்த விகடகதிக்கு உண்டான நிறைய காட்சிகள்லாம் இந்த படத்தில் இருக்குது. அதாவது எப்படின்னாங்க, ஒரு காட்சியில் அந்த அரண்மனைக்கு ஒரு வழக்கு வருது. அதாவது 17 யானை, 3 பசங்க. அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சமமாக பிரிக்கணும் சொத்துக்களை அப்படின்னு சொன்ன உடனே எல்லாம் பிரிச்சிடுறாங்க. இந்த 17 யானையை பிரிக்கணும், அதில் அவங்களுக்கு முடியல. யானையை கொல்லக்கூடாது. அப்போ கிருஷ்ணதேவராயர் அந்த அரண்மனை இருக்கக்கூடிய அப்போ தான் அறிமுகமாகிறாரு நடிகர் திலகம் தென்னாலிராமன். அப்போ அவர் தான் இது எப்படி பிரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அழகாக சொல்லுவார். அதாவது அங்கே நீங்கள் ஒரு 17 யானையை கொண்டாந்து பொம்மையை வைங்கன்னு வைப்பாங்க. இப்போ ஒரு யானையில் ராஜா வராரு. அந்த ராஜா கீழே இறங்கி தீர்ப்பு சொல்கிறாரு. இப்போ ராஜாவோட யானை அதில் சேர்த்திருங்க அப்படின்பாங்க.
அப்போ நம்பியார் என்ன சொல்லுவார், அது எப்படி சேர்த்த முடியும், அதனால் பரவாயில்ல இதை ராஜாவை திருப்பி கொடுத்துருவோம். அப்போ என்ன செய்வார் அப்படிங்கும் பொழுது, அந்த 18 யானையில் பாதி பங்கு சரி பங்கு அதில் பாதி பொழுது 9 யானை வந்து பிரித்து கொடுத்துருவாங்க. யாருக்கு? மூத்த பையனுக்கு. அதுக்கு அடுத்தது அந்த 18ல் 3ல் 1 பங்குன்னு சொல்லும் பொழுது 6 யானையை அடுத்தவனுக்கு பிரித்து கொடுப்பாங்க. அப்புறம் அந்த இதில் ஒரு 3ல் 1 பங்குன்னுக்கும் பொழுது 2 யானை ஒருத்தர் கொடுப்பாங்க, மீதி ஒரு யானை இருக்கும். அந்த யானை ராஜா வந்த யானை, அந்த ராஜா அதை உட்காந்துட்டு போயிருக்கும் அப்படின்பாங்க. அதுபோல் நிறைய. அதே போல் வாதத்திறமை, ஒவ்வொரு நாட்டிலிருந்தும் கவிஞர்கள்லாம் வருவாங்க, அவங்கக்கிட்ட வாதத்தில் ஜெயிக்கணும். அந்த காட்சிகள்லாம் ரொம்ப நம்பியார் அவருடைய உச்சரிப்பும் அவருடைய அந்த வசனம் ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த படத்துலிங்க. அதே போல் நடிகர் திலகம், அதாவது ஒரு கவிஞர் வந்திருப்பார், எவ்வளோ வேகமாக சொன்னாலும் அந்த பாட்டு எழுதுவார். அப்போ நம்பியார் வேக வேகமாக ஒரு பாட்டு சொல்லுவார், எழுதிடுவார். எது சொன்னாலும் அவர் எழுதிடுவார். அப்போ நடிகர் திலகம் வந்து தென்னாடி ராமனாக இருப்பார், நான் ஒன்று பாட்டு சொல்கிறேன், நீ எழுத முடியுமா சொல்லுங்க. உடனே அவர் என்ன செய்வாருன்னா, மாடு ஓட்டுற மாரி ட்ரு ட்ரு ஜு அப்படின்ட்டு பாடுவார், அதை எழுத முடியாது, தோத்துருவார். அதாவதுங்க, இந்த விஜய நகர பேரரசு கிருஷ்ணதேவராயருக்கு எதிரிகள் இருப்பாங்க. இந்த பாமினி அரசாங்கம் அவங்களோட சேர்ந்த சில சிற்றரசர்களாக ஒன்று சேர்ந்து இவரை எப்படியோ அழிக்கணும்னு சொல்லி திட்டம் தீட்டுறாங்க. அதிலிருந்து நடிகர் திலகம் வந்து ராஜாவை காப்பாற்றுறாரு. இதில் என்ன ஆகுது அப்படின்னாங்க, ஒரு கட்டத்தில் அந்த பாமினி அரசாங்கத்திலிருந்து ஒருத்தர், அவர் சிவாஜியோடைய உறவினர், ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் அங்கே போனவர் இவங்க வீட்டுக்கு வந்து நான் உங்கள் மாமான்னு சொல்லிட்டு வந்திருப்பார். அவர் வந்து நடிகர் திலகத்தை பிடிச்சி, தென்னாலிராமனை பிடிச்சி அரசவையில் வந்து வருவார். அங்கே ஒரு வேலைக்கு மாரி கேட்பாங்க. ஒரு சமயத்தில் அவர் கத்தி எடுத்து ராஜா மேலே போடும் பொழுது மாட்டிக்கிறார். அப்போ இவங்க யாருன்னு பார்த்தா தென்னாலிராமன் சொந்தக்காரர் தான் இவர் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு தண்டனை கொடுத்துருவாங்க. அதாவது என்னதான் தென்னாலிராமன் நண்பராக இருந்தாலும் அவங்க வீட்டுக்கு வந்து ஒருத்தர்னால தான் ராஜாவுக்கு இப்படி ஆபத்துன்னு சொல்லிட்டு அவரை வந்து ஒரு அதாவது ஒரு குழியில் புதைச்சி தலை மட்டும் இருக்கிற மாரி வச்சுங்க, யானை வச்சு மிதிக்கிற மாரி ஏற்பாடு பண்ணுவாங்க. அந்த சமயத்தில் வந்து 2 பேர் ஜோசிக்காரங்க, அந்த அந்த அரண்மனையோட ஜோசியர்கிட்ட ஒரு பேசுவாங்க, இந்தமாரி நீ வந்து போர் நடக்கிறத நீ வந்து தள்ளி போடணும். அதுக்குள்ளே அந்த பாமினி அரசாங்கத்தோடைய ராஜா வந்து தன்னுடைய ஏற்பாடெல்லாம் பண்ணிப்பாங்க. அவர் பாபர்கிட்ட இருந்து, டெல்லியில் பாதுஷா அவர்கிட்ட இருந்து யானை படையெல்லாம் கேட்டிருக்காரு, அதெல்லாம் வந்துடும் அதுக்குள்ளே. இதை வந்து இந்த மண்ணில் பதிக்கப்பட்ட அந்த தலை மட்டும் வெளியில் இருக்கிற சிவாஜி கேட்டுருவார். உடனே அங்கேருந்து அதுலேருந்து தந்திரமாக தப்பிச்சு வந்து அப்பாஜி நாகையா வந்து ரொம்ப இவருக்கு ரொம்ப ரொம்ப அவர் மேலே பிடித்தவர். நாகையாவுக்கு வந்து சிவாஜி கணேசனை இந்தமாரி சொன்ன உடனே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, அதுலேருந்து எப்படி ராஜாவை காப்பாற்றுறது அப்படின்லாம் திட்டம் போடுவாங்க. இதற்கிடையில் என்ன ஆகுதுன்னு சொன்னோம்னாங்க, பானுமதியை வந்து அனுப்புவாங்க. யார்? அந்த பாமினி அரசாங்கத்தோடைய அந்த ராஜா பானுமதியை அம்மாவை அனுப்பி ராஜாவை மயக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே போல் பானுமதி அம்மா வந்து நாட்டியம்லாம் ஆடிட்டு என்.டி. ராமாராவ் அவர் தான் வந்து கிருஷ்ணதேவராயரை மயக்கிடுவாங்க. அவர் அரண்மனை வேலையை பார்க்க மாட்டார், அந்த படத்துலேயே இருப்பார். இப்போ இந்த பானுமதி அம்மாவை அங்கேருந்து விரட்டணும், என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்த உடனே அந்த ஒரு காட்சி ரொம்ப அருமையாக இருக்குங்க. ஒரு நாகையா கிட்ட வந்து அப்பாஜி கிட்ட சொல்லுவார் நடிகர் திலகம், இவங்க வந்து பானுமதி வந்து இங்கே வந்து பணத்துக்காக வந்த மாரி தெரியல, ஏதோ சதி திட்டத்தோடு தான் இங்கே வந்திருக்காங்க. அவங்களை எப்படியாவது இங்கேருந்து விரட்டணும், என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் வந்து ஒரு சாமியார் மாரி நான் நடிக்கணும். அதாவது இவர் கேட்பார், யார் நடிப்பாங்க அப்படின்னு கேட்பார் நாகையா. அப்போ நடிகர் திலகம் சொல்லுவார், அதான் நடிக்கிறதுக்கு நான் இருக்கேன்ல அப்படின்பார். எனக்கு வந்து ஒரு சிஷியன் மட்டும் எனக்கு ஒன்று வேணும் அப்படின்பார். ஏன் வந்து நீங்கள் நினச்சா நானே அந்த சிஷியனாக வரலாமே அப்படின்பார் நாகையா. நீங்களா அப்படின்பார் நடிகர் திலகம். ஏன் எனக்கு நடிக்க தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னா, ஐயோ அப்படிலாம் நான் அந்த காட்சி வந்து ரொம்ப இயல்பாக இருக்கும். நாகையாவோடைய நடிப்பும் நடிகர் திலகத்தோடைய நடிப்பும் இந்த மாரி அவங்க வந்து ஒரு ஜோதி அதாவது இந்த மாதிரி சாமியாராக இருந்து பானுமதியோடைய திட்டங்கள்லாம் கண்டுபிடிச்சி கடைசியில் வந்து இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, பாபரையே பார்க்கறதுக்கு டெல்லிக்கு போவார் நடிகர் திலகம். அதாவது ஒரு வயதான ஒரு கெட்டப், தாடிலாம் வச்சுக்கிட்டு ஒரு முஸ்லீம் மாதிரி அவர் வந்து போவார்.
அங்கே டெல்லிக்கு போகையில் ஒரு பாபாவை பார்ப்பார். சந்தித்து தன்னுடைய திறமையினால் என்ன பண்ணுறாருன்னா, அவர்கிட்ட நல்ல பேர் வாங்கி அந்த யானைப்படை அனுப்புறது எல்லாம் தடுத்துருவார். கடைசியில் வந்து இங்கே போர் நடக்கும் பொழுது இவங்க வந்து ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க. கிருஷ்ணதேவராயர் ஜெயிச்சிருவார். இவர் ஜெயிக்கிறதுக்கு நடிகர் திலகம், அதாவது தெனாலிராமன் மிகுந்த காரணமாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு கடைசியில் தெனாலிராமனுக்கு ரொம்ப மரியாதையெல்லாம் செய்வாங்க. இப்படி ஒரு மிகச்சிறந்த ஒரு ஒரு நல்ல படங்க. அதாவது நடிகர் திலகத்துடைய நடிப்பு, வசனம், கண்ணதாசனுடைய வசனம் ரொம்ப அருமையாக இருக்கும். இலக்கிய நயமாக இருக்கும். பாடல்கள், இசை எல்லாமே நல்லா இருக்கும். இது ஒரு அருமையான படம் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.